அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஐயப்ப பகவானினுடைய வாக்கின்படி சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதிக்கு பிறகு ஏற்படுகின்ற நவக்கிரகங்களில் அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் குடும்பம் ரீதியாக உறவுகள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழல் காணப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் செலவுகள் விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியம். ஏன்னா செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடம்பரமான செலவுகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படுவது அவசியம். நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான
தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. திருமண முயற்சிகளும் சாதகமாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வாழ்க்கையில சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்துல தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்துல உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே நேரம் செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக எப்படியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள், நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். அதனால் பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம். அதே நேரம் கிரக மாற்றங்களான தங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க.
பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும்.